வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது படி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அல்லூரி சிரீஷ், காயத்ரி பரத்வாஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல வந்த தெடி படத்தோட அபிஷியல் தெலுங்கு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இது தெடி படம் தானா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் நிறைய வந்துச்சு. காரணம், இந்த டெடி படத்துல வந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோயினோட அந்த உயிர் அந்த டெடிக்குள்ள போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆர்கன் மாஃபியாவை வச்சிருப்பாங்க. இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காமனா இருக்கும். மற்றபடி அந்த சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வேர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லூரி சிரீஷ் ஒரு பைலட்டா இருக்காரு. அண்ட் ஹீரோயினான காயத்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளைட் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வெறும் போன் வழியாவே பேசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அண்ட் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு விதமான காதல் அப்படின்றது வந்துருது. அந்த டைம்ல தான் ஹீரோயினை வந்து ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. அதுவும் ஒரு ஆர்கன் மாஃபியா கும்பல். அண்ட் ஹீரோயினோட பார்ட்ஸ் எடுத்து ஒரு மில்லியனரோட பையனுக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஷனுக்காக. அண்ட் ஹீரோயினை கடத்துற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட உயிர் அப்படின்றது ஒரு டெடி பொம்மைக்குள்ள போயிருது. ஸோ அந்த டெடி பொம்மையும் ஹீரோவும் சேர்ந்து எப்படி ஹீரோயினை மீட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். தமிழ் டெடியை விட தெலுங்கு பட்டியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த படம் பயங்கரமான ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்ல எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ஏர்போர்ட் ரிலேட்டட் அந்த பிளைன் ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப நீட்டா படமாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே நிறையவே அமைச்சிருப்பாங்க தெலுங்குல. ஆல்சோ தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அந்த காதல் வரக்கூடிய காட்சிகள், ஸோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதனாலேயே அந்த டெடியை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு மாதிரி பொசசிவ் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு டெடி அப்படின்ற மாதிரி நிறைய சீக்வன்சஸ் அதுவுமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸையும் ரொம்ப கிறிஸ்பா முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லுவேன். பட் பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் வெர்ஷன் ஓரளவுக்கு லாஜிக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த தெலுங்கு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேண்டசி மூவி தானே அப்படின்றதுக்காக ரொம்பவே லாஜிக்கு மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் லைக் தட் அந்த ஆர்கன் மாஃபியா கும்பலை ரீச் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதுல மாஸ் ஓவர்லோடட் அப்படின்ற மாதிரியான காட்சிகளும் வந்து அதிகமா இருக்கும். அதுவே வந்து ஒரு விதமான அந்நியத்தன்மையை நம்மளை உணர வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹியூமர் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு பெருசா தெலுங்குல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பார்க்கும்போது இந்த கதைக்களம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து தெலுங்குல மிஸ் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் வித்தியாசமா பண்ணிருப்பாங்க. அதாவது இதுல ஹீரோயினுக்கு ஹீரோவா ஆல்ரெடி தெரியும், பட் தமிழ்ல வந்து தெரியாது. அதனால வந்து கிட்டத்தட்ட 3ஆம் பிறை ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி ரீகலெக்ட் பண்ண போறாங்கிற ஒரு சின்ன மிஸ்ட்ரி இருக்கும் தமிழ்ல. பட் தெலுங்குல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் பார்க்கும்போது ஒரு மிக்சடான ரீமேக் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் உங்களுக்கு இது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.